கோ என்றால் பசு. பசுவை அன்னையாக கருதி அதனை பெருமைப்படுத்தும் விதமாக கோமாதா என அழைக்கப்படுகிறது. ஆதி காலத்தில் இருந்தே பசுவை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம் பாரத தேசத்தில், குறிப்பாக இந்து மதத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பசுவின் பின்புறத்தில்தான் 30 கோடி தேவர்களும் உள்ளனர். அதனால் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கும் வழக்கம் ஏற்பட்டது. கிராமப்புறங்களில் இன்றும் பசுமாடு என்பது வீட்டில் ஒரு நபராகவே கருதப்பட்டு வருகிறது. மேலும் ஆலயங்களில் கோ பூஜை செய்வதும், புதிதாக கட்டப்பட்ட இல்லங்களில் கிரகப்பிரவேசத்தின் போது கன்றோடு பசுவை அழைத்து கொண்டு வீட்டுள் நுழைவதும் காரணம் இல்லாமல் இல்லை. For more information, watch the full video, link in description.